காலை 11 மணி அளவில் எங்கள் அம்மாவுக்கு பெரிய வீர பெண்மணி நினப்பு. இப்போ முறுக்கு முறுக்குன்னு முறுக்க வேண்டியது, அப்புறம் நைட்டு எங்ககிட்ட இந்த கை வலிக்குது அந்த கை வலிக்குதுன்னு புலம்ப வேண்டியது. கல் திறக்கிற மாதிரி கறக்கு கறக்குன்னு அறுத்துட்ருக்காங்கங்க எங்கள் அம்மா. கட் பண்ண வேஸ்ட்டை வச்சு எத்தனை பைனாப்பிள் உருவாக்குதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். இதில் தான் பைனாப்பிள் வரும், அதில் தான்டா பைனாப்பிள் வரும், இந்த மாதிரி பேசி பேசி 2 பேர் அடிச்சுக்கிறாங்கங்க. எடுத்து சாப்பிடுங்கடான்னு சொன்னால் இல்லை எனக்கு ஜூஸ் போட்டு கொடுங்கன்னு எங்கள் அம்மாகிட்ட கேட்குறான். எங்கள் அம்மா உடனே புழிஞ்சிட்டா ஜூஸா அப்புறம் எடுத்து சாப்பிட்றாங்கங்க. ஒரு வார்த்தை வாடா சாப்பிட்லான்னு கூப்பிட மாட்றாங்க, அவங்களே ரசித்து ருச்சி சாப்பிட்றாங்க. நான் போயிடுறேன், இல்லைன்னா அவங்களே காலி பண்ணிடுவாங்க. இந்த பூசணிக்காய் வச்சு பல சம்பவங்கள் பண்ணலான் இருக்காங்க எங்கள் அம்மா. எந்த கடையில் ஓசியாக வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரில, இவ்வளோ சின்னதாக இருக்குது, எப்படி தான் கட் பண்ண முடியுமோ. இவனை பூண்டு உரிக்க சொன்னால் கையில் சின்ன கீரையில் போட்டு போய் ஜாலியாக உட்காந்துட்ருக்காங்க. ஒரே காய் ஆனால் 3 விதமாக இருக்குது. மதியம் 1 மணி அளவில் நம்ம என்ன ஸ்பெஷல்னா, நாங்கள் கட் பண்ண காயில் வச்சு கேரட் பொரியல், அருமையான பூசணிக்காய் சாம்பார். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமையாக இருந்தது. எனக்கு மட்டும்தான், எங்கள் கொக்கி குமாருக்கு பிடிக்கல. இந்த மோர் குழம்போட ஒரு அப்பளம் கேட்டேங்க எங்கள் அம்மா கிட்ட, ஆனால் ஒரு அப்பா அப்பிடுவேன்ட்டாங்க. அதனால தான் அமைதியாக குழம்பு ஊற்றி நல்லா மிளகாவை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அடி அடித்தாச்சு. ஒரு பைனாப்பிளை கொடுத்துட்டு வேலை வாங்கிட்டாங்க எங்கள் அம்மா. எப்போவுமே சாப்பிடும்போது எங்கள் அப்பா சாப்பாடு உள்ளங்கையிலே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ட்ரை பண்ணுறேங்க. இப்படி சாப்பிடும்போது எப்படி தான் முடியும், அதனால தான் நான் கை கழுவிட்டு திரும்பி சாப்பிட்றேங்க. இவங்க வேறு அடுத்த அடாதடி கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆட்டையை கலைக்கிறதுக்கு பிளான் போட்டாங்கங்க. ஜெயிக்கலாங்க, அதனால ஆட்டையை கலைச்சிட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தம்பி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.